இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்க நம்ம மிளகாய் செடி தான் பார்த்துட்ருப்போம். இந்த மிளகாய் செடிகள் வந்து நடவு செஞ்சு ஒரு வருடத்திற்கு கிட்ட வரப்போகுது. அது போன வருடம் ஆடி மாதம் வந்து நம்ம நடவு செஞ்சது. இப்போ இந்த வருடமே ஆனி மாதம் முடிஞ்சு இப்போ ஆடியே பிறக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷமாக காய்ப்பு நல்லாவே வந்துட்டுருக்கு. நம்ம தோட்டத்தில் வந்து இந்த குண்டு மிளகா, நீட்டு மிளகா 2 வெரைட்டி நடவு செஞ்சுருந்தேன். இந்த குண்டு மிளகா, நீட்டு மிளகா கம்பேர் பண்ணும்போது நீட்டு மிளகா வந்து காரம் கொஞ்சம் கூட. இந்த நீட்டு மிளகா வந்து நல்ல காரமாக இருக்கும். இது பழமிளகாய்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம காய்கள் வந்து பச்சையாக இருந்துட்டு பழுத்துட்டு அடுத்தது வந்து வரமிளகாயாக மாறக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. ஆனால் அந்த குண்டு மிளகா வந்து பழமிளகாயாக பழுக்குமே தவிர ஆனால் வந்து வரமிளகாயான்ற ஸ்டேஜ் வராது. ஏன்னா வந்து பழுத்துட்டு உடனே அழுகல் கொடுத்துரும். நம்ம தோட்டத்தில் நிறைய இந்த மிளகாய் செடிகள் வந்து காய் நிறைய வச்சிட்ருக்கு. நிறைய பஞ்சாக காய்க்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த 2 மிளகாய்க்குமே உள்ளது. இப்போ நம்ம தோட்டத்தில் இந்த காய்கள் எல்லாத்தையும் பறிச்சாச்சு. இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.